من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான் என்று சாட்சி கூறியவனாக அவனால் அனுப்பப்பட்ட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திருத்தூதரும் அடியாரும் ஆவார் என்பதாகவும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதர்கள் என்றும் இந்த உலகத்தில் கால்நடைகள் என்றும் பறவைகள் என்றும் ஊர்வனங்கள் என்றும் எத்தனையோ விதமான வஸ்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே இந்த அத்துணை வஸ்துக்களையும் படைத்தது போன்று அது எவ்வாறு வாழ வேண்டும் என்ற முறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களையும் படைத்து வைத்திருக்கிறான். மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்து வைத்து இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கையாக தந்து நாளை மறுமையிலே மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல வகைகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குடும்பம் என்றும், தொழில் துறவு என்றும், பட்டம் பதவி என்றும், ஆட்சி என்றும், பொருளாதாரம் என்றும், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல அம்சங்களை நிறுவியிருக்கிறான். இந்த எல்லா கட்டங்களையும் தாண்டித்தான் ஒரு மனிதர் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்று இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்து எப்படி வாழ வேண்டும் என்ற அழகான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வைத்திருப்பதான் ஒரு மனிதனுடைய அரசியலோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு அடிப்படையில் அரசியலோடும் அரசாங்கத்தோடும் சம்பந்தப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்கள் அந்த கட்டத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறான். இஸ்லாம் என்பதும் அரசியல் ஆட்சி என்பதும் ஒரு தூரமான விடயம் அல்ல. இஸ்லாத்துக்கு உள்ளாலே உட்பட்ட விடயம்தான் ஒரு ஆட்சி என்பது. இந்த ஆட்சி எவ்வாறு அமைய வேண்டும்
இந்த ஆட்சியிலே அல்லாஹு தாலாவுடைய உதவி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். ஆட்சி என்பது இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வகையாக எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஆட்சி செய்தவர்கள் யார், அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு மன்னர், மிகப்பெரிய ஒரு தளபதியாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த ஆட்சியை குர்ஆனில் சொல்கிறார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஆட்சி அது எவ்வாறு அமைந்திருந்தது, அந்த காலத்து மக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஆட்சி, அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள், இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளின் மூலமாகவும் ஏனைய வலிமார்களுடைய வரலாறுகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகிய வழிகாட்டில் அல்லாஹு தஆலா தருகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி என்பது, அதிகாரம் என்பது, பதவி என்பது, அரசியல் என்பது இஸ்லாத்தோடும் சம்பந்தப்பட்ட, இஸ்லாத்துக்குள்ளால உட்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற போது அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமைகள், அல்லாஹு தஆலா வழிகாட்டக்கூடிய விழுமியங்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறினால்தான் அது உண்மையான ஆட்சியாக மாறும். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஆட்சி பீடத்தில் ஏறுவதல்ல பெருமை, இஸ்லாத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களாக மாறுவதுதான் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனைய மதத்தை சார்ந்த மக்களுடைய ஆட்சியை போன்று இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இருக்க முடியாது. எங்களுடைய ஆட்சி என்பது ஒரு அலாதியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சியாளர்களிடத்திலே இருக்க வேண்டிய பிரதானமான தகமைகளை சொல்கிறார். ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் அரசியலை அணுகக்கூடியவர், தலைமைத்துவத்தை தாங்கக்கூடியவர், இவரிடத்திலே என்ன தன்மைகள் இருக்க வேண்டும், இவர் எப்படியாப்பட்டவர்களாக இருந்தால் இவர்களை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே கூறுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், தலைமைத்துவம் தாங்குபவர்கள் யார், அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்பாடுகள் என்ன, அவர்கள் எப்படியாப்பட்ட விதத்திலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுருக்கமாக அல்லாஹு தஆலா 4 விடயங்களை சொல்கிறான். ஒரு ஆட்சியாளரிடத்திலே 4 பண்புகள் இருக்க வேண்டும், அவர்தான் ஆட்சிக்கு தகுதி, அது யாராக இருந்தாலும் சரி. இந்த 4 தன்மைகளும் ஒரு வருடத்திலே இருக்குமாக இருந்தால் அவரை மக்கள் தலைவராக எடுத்துக்கொள்வதற்கு தகுதியானவர். அல்லாஹு தஆலா முதலாவது சொல்லக்கூடிய விடயம் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னுடைய பதவியின் மீதோ, தன்னுடைய திறமையின் மீதோ, தன்னுடைய அதிகாரத்தின் மீதோ, தன்னுடைய அனுபவத்தின் மீதோ அவருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. அவருடைய முழு நம்பிக்கையும் அல்லாஹ்வுடன் இருக்க வேண்டும். அவருடைய நியத்துகள் சீராக இருக்க வேண்டும். அவருடைய முழு தொடர்பும் அல்லாஹ்வுடனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை. நலவு ஏற்பட்டால் அது என்னுடைய கெட்டித்தனம் அல்ல, நலவுகள் ஏற்பட்டால் அது என்னுடைய திறமை அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் ஏற்படுத்து இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். தவறுகள் ஏற்பட்டு விட்டால் அதனை இன்னுமொருவரை குறை சொல்வதனால் நாங்கள் சுத்தவாளிகள் அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்பட்டது என்ற அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மறைமுகமான விடயங்கள் மீது உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக இருக்க வேண்டிய தன்மை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ அகாம ஸலா, மார்க்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தலைவனிடத்திலே இஸ்லாம் எந்தெந்த கடமைகளை விதித்திருக்கிறதோ அவைகளை பின்பற்றக்கூடியவர்களாக தலைவர்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா என்னென்ன கடமைகளை சொல்லியிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் அணுவாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் தலைவராக மாறுவதற்கு தகுதியானவர்கள்.
5 நேரம் தொழுகை அவர் அதனை சரியாக நிறைவேற்றுகிறார். செல்வம் படைத்தவர், அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் கடமையாக வைத்திருக்கிறானோ அவைகளை நிறைவேற்றுகின்றார். குடும்பத்தோடு சேர்ந்து நடப்பது, கொடுக்கல் வாங்கலிலே நேர்மை, அவருடைய நடத்தையிலே சீர்மை, இப்படி அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன விடயங்களை பின்பற்றி வாழ வேண்டும். வகாம ஸலா, அல்லாஹு தஆலாவுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும். வஆத ஸகாத், அல்லாஹு தஆலா மூன்றாவது சொல்கிறான், இந்த மக்களிடத்திலே, தலைமைத்துவம் தாங்கக்கூடியவர்களிடத்திலே பொருளாதார மோகம் இருக்கக்கூடாது. தன்னுடைய பொக்கட்டிலே சுருட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. தன் புறத்திலிருந்து தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களை செலவழிக்கக்கூடிய மனப்பக்குவம் அவரிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மூன்றாவது சொல்லக்கூடிய நிபந்தனை, மூன்றாவது சொல்லக்கூடிய தகமை, அவர்கள் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை செலவழித்தாவது மக்களுக்காக பணியாற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இவர்கள்தான் தலைமைத்துவத்திற்கும், இவர்கள்தான் மக்களால் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் தகுதியானவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்திலே அவருக்கு தன்னுடைய சுய லாபங்கள் இருக்கவே கூடாது. சமூகத்தை பற்றிய கவலை, சமூகத்தை பற்றிய சிந்தனை தான் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நான்காவது சொல்லக்கூடிய விடயம், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர்கள் ஆட்சியாக இருந்தால், தலைவர்களாக இருந்தால், தலைவர்களாக மாறக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாட வேண்டும். யாருடைய திருப்தியையும் நாடக்கூடாது. அல்லாஹ்வை மாத்திரம் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் வித்யார்த்திக்கு ஒன்று சேர்கிறார்கள், மக்கள் எல்லோரும் பாவம் செய்ய துணிகிறார்கள். இந்த நேரத்திலே இவர் அசட்டைத்தனமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை மாத்திரம் அஞ்சி அந்த கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். நான் ஏதாவது சொல்லிவிட்டால் என்னுடைய வாக்கு வங்கிகள் குறைந்துவிடும், நான் ஏதாவது தடை செய்து விட்டால் என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய அதிகாரம், என்னுடைய பவர் மங்கிவிடும் என்று பயப்படக்கூடியவர்களாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 தகமை உடையவர்கள் தான் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட தகுதியானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி என்பது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். ஆட்சி என்பது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். அதனை எடுத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அதனை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். இல்லை, கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வினுடைய கலா கதிரை பொருந்தி அல்லாஹ்வுடனான தொடர்பை இன்னும் சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சியை கொடுத்தான் என்றால் அது அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைர், யார் ஒரு நலவுக்கு வழிகாட்டுகிறார்களோ அவருக்கும் அந்த நலவினுடைய நன்மை கிடைக்கும். ஒரு பொறுப்பு கிடைத்து விட்டால் தன்னாலான என்னென்ன சேவைகளை செய்ய முடியுமோ அந்த சேவைகளை அந்த மனிதர் செய்ய முற்படுகிறார். அந்த சேவையை அவர் செய்ய முன்வருகின்றார். மக்கள் அதனால் பயனடைகிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் எந்த வகையிலே பயன் பெறுகிறார்களோ அந்த வகையை அதே ரீதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூபா லிமன் ஜஅலஹுல்லாஹ் மிஃப்தாஹன் லில் கைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நலவுகளுடைய திறவுகோலாக அல்லாஹ் யாரை பயன்படுத்துகிறானோ அவன் நன்மாராயம் பெறட்டும், அவர் பாக்கியசாலி என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி கிடைத்து விட்டால் அந்த ஆட்சியின் மூலம் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை நாடக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா எவை மூலமாக என்னை பொருந்திக் கொள்வான் என்று தேடி தேடி மக்களுடைய பணிக்காக வேண்டி, மக்களுடைய நிலவுகளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாப்பட்டவர்கள் தான் ஆட்சி பீடத்துக்கு ஏறுவதற்கு தகுதியானவர்கள். எங்களுடைய இஸ்லாம் ஒரு மனிதன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற, முன்னோர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்.
முழு உலகமுமே திரும்பி பார்க்கக்கூடிய வரலாறு தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு. அவர்களுடைய ஆட்சி காலம் மிக ஒரு பொன்னான ஒரு காலமாக இருக்கின்றது. அவர்களுடைய ஆட்சி காலம் எல்லா மக்களினாலும் எல்லா மதத்தவர்களினாலும் போற்றி புகழக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி இன்று எல்லா இடங்களிலும் பரவலாக பேசப்படுகின்றது. எல்லா மதத்தவர்களாலும் பரவலாக பேசப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை போன்ற ஆட்சி இந்த சமூகத்திலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஷூரா அடிப்படையிலே தலைவராக நியமிக்கப்படுகிறார்கள். ஆட்சி அவர்கள் கேட்டு போகவில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததோடு முதலாவது சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம இன்னி ஷதீத். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் ஒரு கடினமான சுபாவம் உள்ளவன், அதிகம் ஆத்திரமடையக்கூடியவன். என்னை நீ மிருதுவான தன்மை உள்ளவனாக மாற்று. ஆட்சி பீடத்துக்கு வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், முன்னாலே அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள், எதற்கெடுத்தாலும் நியாயமான காரணங்களுக்காண்டி கழுத்தையை வெட்டக்கூடிய துணிச்சல் கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஆட்சிக்கு வந்துவிட்டால் நடுநிலைமையை கையாள வேண்டும். சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி ஷதீத், யா அல்லாஹ், நான் ஒரு கோபமுடையவனாக, சக்தி உள்ளவனாக, ஆத்திரமடையக்கூடியவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ், எனக்கு என்னை நீ மிருதுவானவனாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எனக்கு வலிமை கிடையாது, நான் பலகீனமானவன், என்னை நீ உற்சாகப்படுத்தி எனக்கு வலுவூட்டுவாயாக என்று அல்லாஹ்வின் மீது தன்னுடைய காரியத்தை பறைசாட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்து தன்னுடைய ஆட்சியை தொடங்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி தொடர்கிறது. எல்லோரையும் போன்ற சாதாரண மகனாக அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பணியாற்றுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மக்கள் எல்லோரும் அமீருல் முஃமினீன் என்று புனைப்பேர் சொல்லி அவர்களுக்கு மிகுந்த மரியாதையோடு மிகுந்த ஒத்துழைப்பாக மக்கள் நடந்து வருகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவுதான் மக்கள் அவர்களை மதித்தாலும் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது, நான் ஒரு சாதாரணமான மனிதன், நான் ஒரு எளிமையான மனிதன், நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவேன் என்று அவர்கள் ஒரு சாதாரணமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி வந்ததுக்கு பின்னால தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு அனுபவிக்கணும்னு அவங்க ஆசைப்படலை. எல்லோரையும் போன்று ஒரு சாதாரண மனிதனாகத்தான் அந்த இடத்திலே அவர்கள் நடமாட ஆரம்பித்தார்கள். பாப்பா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்த மரியாதையில் அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட தூர பயணம் போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 2 ஒட்டகங்கள் இருந்தது. அந்த காலத்திலே வறட்சி ஏற்பட்டு மிருகங்களுக்கு சாப்பிடுவதற்கான எந்த ஏற்பாடுகளுமே இல்லை. இதனால் அந்த ஏரியாவிலே இருந்த அந்த பிரதேசத்திலே இருந்த மிருகங்கள் எல்லாம் வாட ஆரம்பிக்கின்றது. மிருகங்களுடைய பலவீனம் குன்றிவிட்டது. மிருகங்கள் எல்லாம் உடம்பெல்லாம் ஒட்டியவராக மெல்லிந்த உடலோடு அந்த மிருகங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனுக்கு சொந்தமான 2 ஒட்டகங்கள் இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், அந்த ஊர் மக்களுக்கு தெரியும், இது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒட்டகம். எனவே மக்கள் எல்லோரும் தன்னுடைய ஒட்டகத்தை விட, தன்னுடைய பிராணியை விட ஹலீஃபாவுடைய மகன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய அவர்களுக்கு சொந்தமான அந்த ஒட்டகத்துக்கு தன்னுடைய மிருகங்களுக்கு கொடுக்காமல் அதற்கு உணவுகளை கொடுத்து அந்த பிராணியை வளர்க்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயணம் முடிந்து திரும்பி வருகின்றார்கள். வரும் வழியிலே எத்தனையோ ஒட்டகங்களை பார்த்தார்கள். அந்த எல்லா ஒட்டகங்களும் மெலிந்துதான் இருக்கின்றது. ஆனால்
2 ஒட்டகங்கள் மாத்திரம் நன்றாக உடம்பு வைத்து கொளுத்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விசாரித்தார்கள், இது யாருடைய ஒட்டகம்? இது யாருடைய ஒட்டகம்? எல்லா மிருகங்களும் மெலிந்திருக்கிறது, ஆனால் இந்த மிருகம் மாத்திரம் இவ்வளவு கொளுத்திருக்கிறதே, இது யாருக்கு சொந்தமானது என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே சொல்லப்படுகின்றது, இது உங்களுடைய மகனான அப்துல்லாஹுடைய ஒட்டகம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விசாரணையை தொடங்குகிறார்கள். ஏன் எல்லா ஒட்டகங்களும் மெலிந்திருக்க இந்த அப்துல்லாவுடைய ஒட்டகம் மாத்திரம் கொளுத்திருக்கிறது? அது என்ன காரணம்? அந்த நேரத்திலே விசாரித்து பார்த்தால் மக்கள் எல்லோருடைய நிலைப்பாடும் அமீருல் முஃமினீனுடைய ஒட்டகம் இது, எங்களுடைய ஒட்டகத்துக்கு எதுவானாலும் பரவாயில்லை, ஆனால் அமீருல் முஃமினீனுடைய ஒட்டகம் மதிக்கப்பட வேண்டும், அவருடைய மகனுடைய ஒட்டகம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய முடியுமான உதவிகளை செய்து உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து அந்த பிராணிக்கு உணவு கொடுத்தார்கள். அதனால கொளுத்திருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆத்திரமடைந்தார்கள், கோபப்பட்டார்கள். அமீருல் முஃமினீனுடைய மகன் என்பதற்காக வேண்டி, வாப்பா ஹலீஃபா என்பதற்காக வேண்டி நீங்கள் மகனுக்கு இவ்வளவு சலுகை செய்கிறீர்களா என்று கோபமிட்டு மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், நீ இந்த ஒட்டகத்தை உபயோகிக்க முடியாது, இதனை நீ ஒரு தகுந்த விலைக்கு விற்று உன்னுடைய முதலை எடுத்துவிட்டு மிகுதி பணம் எல்லாத்தையும் பைத்துல் மால் அரச நிதிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தான் ஆட்சியில் இருந்து தானும் அனுபவிக்கவில்லை, தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தையும் அவர்கள் அனுபவிக்க விடவில்லை. எங்கே நீதி நியாயம் நேர்மை இருக்கின்றதோ அதைத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா செய்து காட்டினார்கள். தன்னுடைய மகன் மக்கள் எல்லோரும் அவர்களாக மனமு வந்து அந்த ஏற்பாடை செய்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனை அனுமதிக்கவில்லை. அமீருல் முஃமினீனுடைய மகன் என்றால் அவருக்கென்று வித்தியாசமான மதிப்பு கிடையாது, அவரும் சாதாரணமானவர் தான் என்ற அந்த பாடத்தை அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான வாழ்க்கையாகத்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான வாழ்க்கை, எல்லோரையும் போன்று வாழ ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அரச நிதியிலே இருந்து ஒரு பணம் வழங்கப்பட்டது. இது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே முடிவு செய்யப்பட்ட ஒரு பணம். பைத்துல் மாலிலே இருந்து அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு கொண்டே இருந்த ஒரு குறுகிய பணம், ஒரு சொற்ப பணம். கால அடைவிலே உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா மஷூரா பண்ணுறாங்க, அரச நிதியிலே இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செல்லக்கூடிய பணம் போதாது. ஒரு நாளைய செலவுக்கு இவர்களுக்கு அரசினால் வழங்கப்படக்கூடிய நிதி போதாது. அதனால் நாங்கள் எல்லோரும் மஷூரா பண்ணி இந்த நிதியை கூட்டுவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அது ஹப்ஸா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று அது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் மஷூரா பண்ணியிருக்கிறோம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கொடுப்பனவிலே கொஞ்சம் அதிகரிப்பை ஏற்படுத்துவது, ஆனால் நீங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிடக்கூடாது, இதனை நாங்கள் வந்து சொன்னோம் என்று எல்லா மக்களுடைய ஏகோபித்த கருத்து தான் உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுக்கப்படக்கூடிய அந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்பட வேண்டும். இவர்கள் திரும்பி வார வழியிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 3 பேரும் வந்து செல்வதை கண்டுவிட்டார்கள். வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? அந்த நேரத்திலே அது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, உங்களுக்கு அரச நிதியில இருந்து கிடைக்கக்கூடிய பணம் அது ஒரு நாளினுடைய வாழ்வாதாரத்துக்கு போதாது, அதனால் உங்களுடைய அந்த கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு மக்கள் தீர்மானித்துள்ளார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், அவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு செல்கிறார்கள், ஆனால் நான் இந்த உலகத்திலே சொகுசாக வாழ்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது எனக்கு? இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் சாப்பிட்ட சாப்பாடு என்ன? ஒரு நாள் நோன்பு நோற்றால் இன்னும் ஒரு நாள் சாப்பிடுவார்கள், மறுநாள் நோன்பு நோட்பார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஆடைகள் எத்தனை?
அவ்வளோ மிகப்பெரிய ஒரு தலைவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கையில் இந்த அமீருல் முஃமினீன் இவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்வதா என்று சொல்லி அவர்கள் கோபப்பட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே எவ்வளவு நிதானமாக தன்னுடைய வாழ்க்கை மக்களுக்காகவே அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைமைத்துவத்துக்கு வந்து விட்டோம் என்றால் அல்லாஹு தஆலா விசேஷமான கேள்வி கணக்கு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா பொறுப்புதாரிகளை பற்றி விசேஷமாக ஒரு இடத்திலே நிப்பாட்டி கேள்வி கேட்பான். அந்த நேரத்திலே அணுவாக அவருடைய ஆட்சியை பற்றி, கொடுக்கல் வாங்கலை பற்றி, மக்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி, மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களினுடைய இபாதத் சார்ந்த எல்லா விடயத்தையும் பற்றி அல்லாஹு தஆலா அந்த மக்களிடத்திலே விசாரிப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுக்கு என்னென்ன சேவையை செய்ய முடியுமோ அவ்வளவு சேவையும் செய்து காட்டினார்கள். உலக வரலாற்றிலே முதலாக மக்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தினவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் என்பது வரலாறாகும். மக்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காண்டி பாதுகாப்பு துறையை நிறுவிய சிறப்பு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குத்தான் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு, சுகையினமுற்றவர்களுக்கு விசேஷமான கொடுப்பனவுகள் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை செய்து அந்த மக்களை கைவிடாமல் அந்த மக்களுக்கு அரச நிதியிலே இருந்து பணத்தை வழங்கி கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுடைய தேவை எது என்று அணுவாக தேடி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியிலே எவ்வளோ அவர்கள் சேவைகளை ஆற்றி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் நெறிப்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதார ரீதியான எல்லா சேவைகளையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளம் ஏற்படுகின்றது. அந்த வெள்ளத்திலே ஒரு நாய் இறந்து விட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டதோடு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஹலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாய், ஒரு மிருகம், இந்த மிருகம் இறந்ததற்காண்டி அழ ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதர்ச்சியாக திட்டமிட்டு செய்யாமல் ஒரு வெள்ளத்திலே அந்த நாய் அடிபட்டு அது இறந்து விடுகிறது. ஹலீஃபா அழுகின்றார் ஒரு நாயினுடைய மரணத்துக்காக வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே ஒரு நாய் தான், இந்த நாய் இறந்து விட்டது என்பதற்காண்டி அழுகிறார்கள். ஏன்? என்னுடைய ஆட்சியிலே, என்னுடைய காலப்பகுதியிலே நான் தலைவராக இருக்கின்ற போது, நான் தலைமைத்துவத்தில் இருக்கின்ற போது இந்த ஒரு நாய் இறந்து விட்டதே, அல்லாஹ் இதை பற்றி என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்வேன்? அல்லாஹ் இந்த நாயினுடைய மரணத்தை பற்றி விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த நாயினுடைய மரணத்துக்கு இந்த உமர் காரணமாகி விட்டாரே, இந்த நாயினுடைய இழப்புக்கு இந்த உமர் காரணமாகி விட்டாரே என்று அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சியாளர் பயப்படுகிறார், தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர் பயப்படுகிறார். அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி பயப்படுகிறார். என்னை பற்றி அல்லாஹு தஆலா இந்த நாயுடைய விடயத்திலே விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்வேன்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சிக்கு வருபவர்கள் ஒவ்வொருவரையும் யோசிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாயுடைய மரணத்தை எண்ணி அழுதார்கள் என்றால் நாங்கள் எவ்வளோ பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புதாரிகள் என்று வரக்கூடிய நேரத்திலே எல்லா விடயத்திலும் அவர்கள் தலைமைத்துவம் தாங்குகிறார்கள். நம்முடைய ஊரிலே வயது வந்த வாலிபர்களுக்கு தொழில் வசதி இல்லையா, அவர்களுடைய விடயத்தில் கரிசனை செய்வது இந்த தலைமைத்துவத்தின் பொறுப்பாக இருக்கின்றது. நம்முடைய ஊரிலே போதை வஸ்துக்கள் பரவுகின்றதா, அதற்கும் தலைமைத்துவம் பதில் சொல்ல வேண்டும். நமது ஊரிலே வயது வந்த பெண்கள் திருமணமாகாமல் இருக்கின்றார்களா, அவர்கள் விடயத்தில் பதில் சொல்ல வேண்டியவர்கள் தலைமைத்துவத்தை தாங்குவவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி தலைமைத்துவத்துக்கு வந்துவிட்டால் எல்லா விடயத்திலும் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேள்விக்கு உட்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் தலைமைத்துவம் தாங்கக்கூடிய இந்த பொறுப்பிலே நான் இவைகள் எல்லாம் சரியாக செய்கின்றேனா?
நான் ஒரு இடத்திலே பொறுப்பாக இருந்தால் அந்த குடிமக்களுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறேனா? இந்த இடத்திலே படிக்க வசதி இல்லாதவர்கள் எத்தனை பேர்? இந்த இடத்திலே திருமணம் ஆகாதவர்கள் எத்தனை பேர்? இந்த இடத்திலே தொழில் வாய்ப்பு பெறாதவர்கள் எத்தனை பேர்? இந்த இடத்திலே யார் யார் என்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பணியாற்ற வேண்டியவர்கள் தான் தலைமைத்துவத்தை தாங்குவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம், நாங்கள் செய்வதெல்லாம் செய்வோம், யார் எப்படி போனாலும் பரவாயில்லை என்றால் அல்லாஹ் தஆலா அவர்களை விசேஷமாக கேள்விக்குட்படுத்தி அவர்களை தண்டிப்பான். இந்த ஊரிலே நடக்கக்கூடிய, நமது ஊரிலே, நமது பிரதேசத்திலே, நமது நாட்டிலே நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும், அநியாயங்களுக்கும், அநீதிகளுக்கும் எல்லோரும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டும். தலைமைத்துவத்தில் இருக்க கூடியவர்கள் கட்டாயம் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சஹாபாக்களை வளர்த்தார்களோ அந்த சஹாபாக்களும் தனக்கு பின்னாலே உள்ளவர்களை அவ்வாறு பக்குவப்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபா இருக்கக்கூடிய நேரத்திலே ஹிம்ஸ் தேசத்துக்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தளபதியாக நியமித்து அனுப்புகிறார்கள். ஒரு தலைவன் எவ்வளோ கரிசனையோடு நடக்கிறான் என்று பாருங்கள். அந்த தலைவரை நியமித்து அந்த இடத்துக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அந்த இடத்திலே ஆட்சிகள் முறையாக நடைபெறுகிறது. இந்த அனுப்பப்பட்ட தலைவரை பற்றி விசாரிப்பதற்காக, அவரை கண்காணிப்பதற்காக அது உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிம்ஸ் தேசத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலே குடிமக்களிடத்திலே விசாரிக்கிறார்கள், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த சயீத் இப்னு ஆமிர் எவ்வாறு நடந்து கொள்கிறார்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் 3 குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். முதலாவது குற்றச்சாட்டு, சயீத் இப்னு ஆமிர் பகல் நேரமானதுக்கு பின்னால் தான் அவர் டியூட்டிக்கு வருகிறார், அவர் அந்த நேரத்தில் தான் உத்தியோகத்துக்கு வருகிறார் என்று முதலாவது முறையீட்டை சொன்னார்கள். இரண்டாவது முறையீடு, இரவு நேரத்திலே நாங்கள் ஏதாவது முறைப்பாடு செய்தால் அவர் அந்த முறைப்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை, மறுநாள் வரைக்கும் அதனை தாமதப்படுத்துகிறார். மூன்றாவது விடயம், ஒரு மாதத்திலே ஒரு நாள் அவர் விடுமுறை இருக்கிறார். இந்த 3 விடயங்களும் அந்த மக்களினால் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா விசாரணை ஆரம்பிக்கிறார்கள். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா வரவழைத்து கேட்கிறார்கள், உங்களை பற்றி 3 குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, உங்களுடைய பதில் என்ன? முதலாவது சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதனை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்பதற்காண்டி இந்த காரணத்தை முன்வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது சொல்கிறார்கள், ஏன் பகல் நேரத்திலே வருகிறேன் என்றால் அதிகாலத்திலே வருவதற்கு என்னால் முடியாது. ஏன்? என்னுடைய வீட்டிலே உள்ள வீட்டு வேலைகளை செய்வதற்கு எனக்கு சொகுசான வாழ்க்கை இல்லை, நான் என்னுடைய வீட்டில் பணியாளர் இல்லை, அதனால் என்னுடைய வீட்டு வேலையை நான் தான் செய்து விட்டு வருகிறேன், அதனால தான் நான் பகல் நேரத்திலே கடமை செய்வதற்காக வேண்டி வருகிறேன். இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள், இரவு நேரத்திலே மக்களினால் வரக்கூடிய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் மறுநாள் வரைக்கும் ஏன் தாமதப்படுத்துகிறேன் என்று கேட்டார்கள். அதற்குரிய பதில், பகல் நேரத்திலே இந்த மக்களுடைய சேவைக்காண்டி நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் இந்த மக்களை பற்றி முறையிடுவதற்காண்டி நான் நேரத்தை ஒதுக்கியிருக்கிறேன் என்று சொன்னான். மூன்றாவது கேள்வி, மாதத்துக்கு ஒரு முறை விடுமுறை எடுக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மாதத்தில் ஒரு முறை விடுமுறை ஏன் என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடையை சுத்தம் செய்து நான் அணிந்து வருவதற்காக வேண்டிய அந்த தினத்தை ஒதுக்கியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள் தலைவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள். தலைமைத்துவத்துக்கு வந்துவிட்டால் சிலர்கள் குடும்பத்தை ஒதுக்கி விடுவார்கள், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுவார்கள். இவ்வாறு வந்து தலைமைத்துவத்தில் தாங்குவதனால் இவர்கள் சிறப்பு பெற முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப விடயத்திலும் கரிசனை இருந்தது. இரண்டாவது விடயம், மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்தார்களோ அதை அல்லாஹ்விடத்திலே பறைசாற்றுகிறார்கள். இரவிலே அவருடைய இபாதத், தஹஜ்ஜத், இஸ்திக்ஃபார், குர்ஆன் திலாவத்திலே அவர்கள் நேரத்தை செலவழித்து அல்லாஹ்விடத்திலே பறைசாற்றுகிறார்கள். தன்னுடைய திறமை, தன்னுடைய கெட்டித்தனம், தன்னுடைய அனுபவம் எதுவுமே கிடையாது, அல்லாஹ் தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை. மூன்றாவது, எவ்வளோ எளிமையான வாழ்க்கை. ஒரு மாதத்திலே ஒரு நாள் ஒதுக்கி இருக்கின்றார் தன்னுடைய ஆடைகளுடைய தேவையை நிறைவு செய்வதற்காண்டி. அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தவர்கள் தான் இஸ்லாமிய தலைவர்கள் என்பதை நாங்கள் வரலாறிலே காணக்கூடியதாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி பீடத்தில் வருவதற்கு நாங்கள் தகுதியானவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்படியாப்பட்ட தன்மைகளை சொல்லியிருக்கிறானோ அந்த தன்மை உள்ள மக்களாக நாங்கள் மாற வேண்டும்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையில் நாங்கள் மாற வேண்டும். சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. சொகுசாக வாழ்வதற்காக வேண்டி நாங்கள் தலைவராக பதவியேற்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வளோ பெரிய ஹலீஃபாவாக இருந்தும் மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் கடனாளியாக இருக்கிறார். ஹலீஃபா முழு நாட்டினுடைய பொருளாதாரம் அவருடைய கைக்குள்ளால் இருந்தது. அவர்கள் விரும்பின மாதிரி செலவழிக்கவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தாலும் அவர்கள் கடைசி நேரத்திலே கடனாளியாக இருக்கிறார்கள். மகனை கூப்பிட்டு சொல்கிறார்கள், மகனே, நான் இவ்வளவு தொகை பணம் கடனாளியாக இருக்கிறேன், இதனை நீ நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபசோகங்களை திறந்து சமூகத்திற்காண்டி அர்ப்பணித்தவர்கள் தான் இஸ்லாமிய தலைவர்கள் என்பதை முழு உலகமுமே அறிந்திருக்கிறது. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கடனை பொறுப்பேற்று அந்த கடனை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் தலைவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பு எவ்வளவு சீராக இருந்தது. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்வதற்கான முயற்சியிலே மக்கள் சிலர் ஈடுபட்டு அவர்கள் கடுமையாக காயப்படுத்தப்பட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காயமுற்றப்பட்டு அவர்களுடைய உடம்பிலே உள்ள குடல்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டது. மயக்கத்திலே விழுந்து விட்டார்கள். மகனாரும் ஏனைய சஹாபாக்களும் அவர்களுக்கு முதலுதவி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காண்டி வாயிலை ஏதாவது பருக்கினால் அது குடலினூடாக வெளியே வந்துவிடும். அவ்வளோ வேதனைப்படுத்தப்பட்டார்கள். அது உமர் ரலியல்லாஹு தஆலா. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி காலத்துக்கு வந்துட்டார், இவரோடு இதுக்கு பின்னால் பேசலாம், இதற்கு பின்னால் இவர் எழுப்பலான்னு சொன்னார். மகன் அப்துல்லா சொல்கிறார், என்னுடைய வாப்பாவை எழுப்ப முடியும், என்னுடைய வாப்பாவை பேச வைக்க முடியும் என்று சொல்கிறார். எப்படி என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காதிலே மகன் அப்துல்லா போய் அஸ்ஸலா 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 என்று சொல்லக்கூடிய நேரத்திலே திணுக்கிட்டு எழும்புகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது அல்லாஹ்வினுடைய பயம், மார்க்கத்தினுடைய கடமை. அவர்கள் மயக்கமுற்றி இருந்தாலும் தொழுகை என்று வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வை பற்றி விசாரித்து விடுவானோ, அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மயக்கமுற்றி பேச முடியாமல் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே திணறி எழும்புகிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பயம் எவ்வாறு இருந்தது? இன்று எம்முடைய சமூகத்தினுடைய நிலைமை என்ன? பள்ளியிலே தொழுகை நடக்கின்றது, இஷா தொழுகை, மக்ரிப் தொழுகை, அது கணக்கே இல்லாமல் ஆங்காங்கே பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய பயம் கிடையாது. தொழுகை கண்டு ஒதுக்க வேண்டிய நேரத்தை தவிர்த்து ஏதேதோ காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்றால் நாங்கள் உண்மையான தலைவர்களா என்பதை யோசிக்க வேண்டிய கடமைப்பாட்டிலே இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சத்திய மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய ஆட்சிகள் அமைய வேண்டும். இப்படியாப்பட்ட தலைவர்களின் மூலமாகத்தான் நாட்டிலே, ஊரிலே, சமூகத்திலே வெற்றியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் இருக்கும். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு ஆட்சி பீடத்துக்கு வருவது பெருமை அல்ல. இஸ்லாத்தை ஹயாத்தாக்கக்கூடிய மக்கள் தான் ஆட்சி பீடத்துக்கு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாக்குகள் என்பது ஒவ்வொன்றும் அமானிதமாக இருக்கின்றது. எங்களுக்கு கொள்கை வேறுபாடு கிடையாது, எங்களுக்கு இந்த கட்சி தான் என்று கிடையாது. நாங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமான அவர்களினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட நீதியின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவுகளை தெரிவிப்போம். வெற்றியை தருபவன் அல்லாஹ், தோல்வியை தருபவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். அசைக்க முடியாத ஈமானோடு இருப்போமா இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வெற்றியை தருவான் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக.
எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து விடுவானா. எங்களுடைய தாய் தாப்பனுடைய பாவத்தை மன்னிப்பானா. உடம்பு நிறைய ஆரோக்கியத்தை கொடுப்பானா. மன நிறைய சந்தோஷத்தை கொடுப்பானா. எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவத்தை மன்னிப்பானா. உன்னுடைய உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து எங்களுக்கு நீ கிருபை செய்வாயா. நாட்டிலே உலகத்திலே நல்ல நிலைமைகளை ஏற்படுத்துவாயா. சிறந்த ஆட்சியாளர்களை ஏற்படுத்தி தருவாயா. ஊரிலே ஒற்றுமை ஏற்படுத்தி தருவாயா. எல்லோரும் ஒன்றாக செயற்படுவதற்கு நீ உதவி செய்வாயா. முஸ்லீம் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்வதற்கு நீ உதவி செய்வாயா. சிறந்த தலைவர்களை உருவாக்கி தருவாயா. இஸ்லாத்தை முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல மக்களை எங்களுக்கு தலைவராக ஆக்கி தருவாயா. அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. அவர்களுக்கு வெற்றியை விமோசனத்தை கொடுப்பாயா. மரணித்தவர்களுக்கு சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுப்பாயா. அல்லாஹ் உயிரோடு இருப்பவர்களுக்கு நீ ஆஃபியத்தை செய்வாயா. அவர்களை நீயே பாதுகாப்பாயா. எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயா. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.